السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 3 தடவை இந்த துஆவை ஓதுகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய நேரடி உதவி நமக்கு கிடைக்கும். நம்மை விட மிக பெரும் பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் 3 தடவை இந்த துஆவை ஓதுவோம். ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. அதற்கு பின்னால் கேட்கப்படும் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் காலை வேளையில் ஓதப்பட வேண்டிய மிகச்சிறந்த துஆக்களில் ஒன்றாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆ மிகவும் பெரிய ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை முழுமையாக ஓத முடியுமானவர்கள் இந்த துஆவை முழுமையாக ஓதிக்கொள்ளுங்கள். முழுமையாக ஓத முடியாதவர்கள் அதில் நான் குறிப்பிடக்கூடிய அளவையாவது ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். முழுமையாக ஓத முடியாதவர்கள் சுப்ஹானல்லாஹி மில் அல் மீசானி வ முன்தஹல் இல்மி வ மப்லகர் ரிதா வ ஸினத்தல் அர்ஷ். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், சுப்ஹானல்லாஹி மில் அல் மீசானி வ முன்தஹல் இல்மி வ மப்லகர் ரிதா வ ஸினத்தல் அர்ஷ் என்ற இந்த அளவு நீங்கள் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். முழுமையாக ஓத முடியுமானவர்கள் இந்த முழுமையான துஆவை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி மில் அல் மீசானி வ முன்தஹல் இல்மி ومبلغ الرضا وزنة العرش والحمد لله ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش والله أكبر ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش لا ملجأ ولا منجأ من الله إلا إليه سبحان الله عدد الشفع والوتر وعدد كلمات الله التامة كلها والحمد لله عدد الشفع والوتر وعدد كلمات الله التامة كلها والله أكبر عدد الشفع والوتر وعدد كلمات الله التامة كلها أسألك السلامة برحمتك يا أرحم الراحمين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். سبحان الله ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش والحمد لله ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش والله أكبر ملء الميزان ومنتهى العلم ومبلغ الرضا وزنة العرش لا ملجأ ولا منجا من الله إلا إليه سبحان الله عدد الشفع والوتر وعدد كلمات الله التامات كلها والحمد لله عدد الشفع
والوتر وعدد كلمات الله التامات كلها والله أكبر عدد الشفع والوتر وعدد كلمات الله التامات كلها أسألك السلامة برحمتك يا أرحم الراحمين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين என்று வரக்கூடிய இந்த முழுமையான துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் 3 தடவை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முழுமையான துஆவை ஓதிக்கொள்ள முடியுமாறவர்கள் இந்த முழுமையான துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். மிகச் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக இதனை ஓத முடியாதவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அந்த துஆவினுடைய முதல் அந்த வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி மில் அல் மீசானி வ முன்தஹல் இல்மி வ மப்லகர் ரிதா வ ஸினத்தல் அர்ஷ் என்ற இந்த அளவு துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னர் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்று தரக்கூடியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இதனை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவரை விட மிக பெரும் பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை அதிகமாக நாம் ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு இந்த துஆவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறுவதை விட யக்கீனோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தொடர்ச்சியாக இதனை ஓதி வருவோம். ஏதோ ஒரு நாள் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே 3 விதத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது. 3 விதத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். அதில் முதலாவது, அந்த மனிதன் துஆவை கேட்டால் அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான். அல்லது சிறிது காலம் தாமதித்து அதன் பின் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான். இரண்டாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் அந்த துஆவை கேட்பதன் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகின்றான். அதே போன்று மூன்றாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதர் அனுபவிப்பார் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே வீணாகுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் துஆக்களை கேட்போம். துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.